வளர்ந்துருக்கா, யார் ஜாஸ்தி கற்றுக்கினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த காம்படிஷனு. நிறையா இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம். இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் வந்து எவ்ரி இயர் வந்து 12 மீட்டிங், எல்லா சாப்டர்லையும் 12 மீட்டிங் நடக்கும். 12 மீட்டிங்கும் வில் பி ஃபாலோட் பை டின்னர். ஓகே, அதில் வந்து நார்மலாக 4:30 ஆரம்பிச்சுன்னா 8:30 முடியும். அதில் ரொம்ப டிசிப்ளின்டு. 8:15 மேலே எங்கள் மீட்டிங் போகாது. 8:15 மேலே டின்னர் முடிச்சு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். அதனால் நம்ம சேர்மன் இதுபடி வந்து எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் 10 மினிட்ஸ் போட்டுருவோம். அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து ஃபேக்கல்ட்டி இந்த சென்ஸ் இப்போ வந்து எல்லா சாப்டருக்கும் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பிராண்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம், சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டு, இல்லை டெக்னாலஜி இப்படி இருக்கும். இது வந்து யார் வந்து பேசலான்றத வந்து ஒரு பேனலே இருக்குது. நம்ம மெம்பர்ஸுக்கு அவங்க கரெக்டாக மெசேஜ் எடுத்துகிட்டு போக முடியுமா, அவங்களுக்கு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். என்னது இது ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம வந்து 4/5 நோக்கத்தை நாடி என்ற தீமில் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். இந்த நோக்கத்தை நாடி என்ற சப்ஜெக்ட்டுக்கு 5 டாப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்ருக்கோம். அந்த நோக்கத்தை நாடின்றது ஒருத்தர் ஹெல்த்தை பற்றி பேசுவார், ஒருத்தர் டெக்னாலஜி பற்றி பேசுவார், ஒருத்தர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பர்பஸ், பிஸ்னஸ் பண்ணுற பர்பஸும், பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நம்ம லைஃப்பில் என்ன பர்பஸும் நம்மளை புரிய வைக்கிற மாதிரி இந்த தீமுக்கு பேசுவாங்க. இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி கான்ஃபரன்ஸு. சென்னை ட்ரேட் சென்டரில் 4th and 5th. 4th அன்னைக்கு 9:30 வந்து ஸ்மார்ட் அதை வந்து இனாகிரேட் பண்ணி, அது வந்து சண்டே ஈவினிங் 7 வரைக்கும் போகும், 2 days. கான்ஃபரன்ஸ் வந்து 2:30க்கு ஸ்டார்ட் ஆகும் ஆன் 4th சாட்டர்டே. ஆஃப்டர் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகி இட் வில் கோ ஆன் டில் 6:30 ஆன் சண்டே. ஒரு நிமிஷம், இதை கலந்துக்கிறது வந்து மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மெம்பர்ஸாக இருக்கிறவங்க, கெஸ்ட்டு வந்து வி ஆர் சார்ஜிங் ஃபார் த கெஸ்ட்டு. இப்போ 2 days வந்தாங்கன்னா நம்ம வந்து வி ஆர் சார்ஜிங் 3,500. ஒரு நாள் வந்தாங்கன்னா இட்ஸ் half that amount, which includes food and other facilities, and they can attend the full conference. அவங்களுக்கு தான் மெயின். இப்போ எங்களுடைய உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா 3,800 பேருமே சிறு மற்றும் குறுந்தொழில்கள் தான். அதில் வந்து அவர்களெல்லாம் பெருந்தொழிலாக மாற்றக்கூடிய நிலைக்கு தான் நாங்கள் எஃபர்ட் போடுறோம். அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ். ஆண்டொன்றுக்கு வந்து ஆனுவல் டே நடத்துகிற மாதிரி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் தான் எஸ்கான் 25. சென்ற ஆண்டு கோயம்புத்தூர் நடந்துச்சு, அதுக்கு முன்னால் மதுரையில் நடந்துச்சு. இது முதல் முறையாக சென்னையில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் 4/5 தேதியில் எங்களுடைய உறுப்பினர்கள் மட்டுமே 2,500 பேர் வருவாங்க. அவர் சொன்ன மாதிரி கெஸ்ட்டு ஒரு 500 பேர் வராங்க. அது போக வெளியே இருந்த ஃபுட்பால் வந்து அந்த எங்களுடைய ஸ்டால் போட்டிருக்கோம், ஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டால் போட்டிருக்கிறதுக்கு ஒரு 8,000க்கும் 10,000 பேர் வந்து உள்ள ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கான்ஃபரன்ஸுக்கு தான் அவர் சொன்ன சார்ஜ் ₹3,500, நாட் ஃபார் தி எக்ஸ்போ. இந்த ஸ்மார்ட்னு சொல்கிற அந்த கடைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது எல்லாம் ஓப்பன் டு பப்ளிக். கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் வந்து சௌபாகியா குரூப் மேனேஜிங் டைரக்டர் இனாகிரேட் பண்ணுறாங்க.
இது பண்ணணும்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த சிறு மற்றும் தொழில் பண்றவங்களுக்கு அந்த ஒரு 3500 ரூபாய்க்கு பெரிய காசா இருக்கா சார்? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இல்லைங்க சார், இப்போ அவங்களே ஒரு சின்ன தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க. அதாவது இது வந்து இது எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் மட்டும் வரணும்னா 1750 தான் வருது செகண்ட் டே. ஃபஸ்ட்டு டே வந்து மோர் ஆஃப் எங்கள் ஓன் மெம்பர்ஸு அவங்க வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ செலிப்ரேஷன். இப்போ வந்து ஒரு 2500க்கு மேலே கரூர் சாப்டர்லேருந்து ஒருத்தர் வந்து அவார்டு வாங்கலான்னு வச்சுங்க. ஒரு 2500 பேர் எல்லாம் லைக் பண்ணிட்டு எவ்வளோ பெருமையாக இருக்கும், அவ்வளோ ஈகராக இருப்பாங்க. எந்த சாப்டர் இப்போ 30 சாப்டர் இருக்குன்னா எந்த சாப்டர் ஹஸ் பெர்ஃபார்ம்டு வெல் அதுக்கும் ஒரு அவார்டு இருக்குது. இப்போ நாங்களாம் நினைப்போம் சென்னைக்கு தான் வரணும்னு, வி ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு டே. அது இயர் ஆன் இயர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் தான் வின் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு. அதே மாதிரி 5 எக்ஸலன்ஸ் அவார்டு, ஃபினான்ஷியல் விசார்ட் ஆஃப் த இயர், நம்ம மெம்பர்ஸ்குள்ளே யார் ஃபினான்ஸ் நல்லா, இது எல்லாமே ரெக்கார்டு வர சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அதை வந்து ஜூரி போய் அவங்க ஆஃபீஸில் ஸ்டடி பண்ணி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸே பண்ணுவோம். ஸோ இது வந்து 30 சாப்டருக்கு ஓப்பனாக இருக்கும்போது அவ்வளோ பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்னா நான் கூட சொல்லலாம், நான் பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் நான் நினைக்கலாம். பட் நம்ம பண்ணும்போது மேபி நம்மளோட சிறப்பாக பண்ணவங்க இருப்பாங்க. சைஸ் டஸ் நாட் மேட்டர், எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு தான் மேட்டர்ஸ். இப்போ நான் வந்து 200 கோடி ரூபா பண்ணலாம், பிரதர் வந்து 50 கோடி ரூபா பண்ணலாம். அதனால் நான் தான் வின்னர் கிடையாது. யார் ஜாஸ்தி வளர்ந்துருக்கா, யார் ஜாஸ்தி கற்றுக்கினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த காம்படிஷனு. நிறையா இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம். இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் வந்து எவ்ரி இயர் வந்து 12 மீட்டிங், எல்லா சாப்டர்லையும் 12 மீட்டிங் நடக்கும். 12 மீட்டிங்கும் வில் பி ஃபாலோட் பை டின்னர். ஓகே, அதில் வந்து நார்மலாக 4:30க்கு ஆரம்பிச்சிதுன்னா 8:30க்கு முடியும். அதில் ரொம்ப டிசிப்ளின்டு. 8:15க்கு மேலே எங்கள் மீட்டிங் போகாது. 8:15க்கு மேலே டின்னர் முடிச்சு, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். அதனால் நம்ம சேர்மன் இதுபடி வந்து எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் 10 மினிட்ஸ் போட்டுருவோம். அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து இதை ஃபேக்கல்ட்டி இந்த சென்ஸ் இப்போ வந்து எல்லா சாப்டருக்கும் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பிராண்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம், சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டு, இல்லை டெக்னாலஜி, இப்படி இருக்கும். இது வந்து யார் வந்து பேசலான்றத வந்து ஒரு பேனலே இருக்குது. நம்ம மெம்பர்ஸுக்கு அவங்க கரெக்டாக மெசேஜ் எடுத்துகிட்டு போக முடியுமா, அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா, அவங்க நம்ம மெம்பர்ஸ்க்கு வேல்யூ கொடுப்பாங்களான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த இதுவே நம்ம ஃபைனல் பண்ணுறது. சார் ஆடட் டு தட் நீங்கள் கேட்டீங்க எல்லா உறுப்பினரும் சேரலாம்னு. நான் இது வந்து என்னென்னா கெஸ்ட் வர்றவங்களே வந்து வெளியூரில் இருந்துலாம் வராங்க. இதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ நாங்கள் வந்து இளம் தொழில் முன்னே இப்போ 20 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. 12,000க்கும் மேற்பட்டவர்கள் படித்து மேலே அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட காஸ்ட், இந்த காஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கும் மெம்பராக உறுப்பினராக வர்றதுக்கு. ஃபார் இப்போ சென்னையில் 19,000 19,000 ருபீஸ் ஒரு 12 மீட்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் லஞ்ச் டின்னரோடு கொடுத்து ஸ்பீக்கர் வந்து அப்படி கொடுக்குறது. ஏன்னா பிகாஸ் அவர்ஸ் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். வி ஆர் நாட் ஹியர் டு மேக் ப்ராஃபிட். இட் இஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மதுரை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா 12 மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணலாம். அது போக வந்து டெலிகேஷன் வரலாம், ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப், அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின்மெண்ட்டாக இருப்போம். தொழிலை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியோட போட்டி போடக்கூடிய அளவிற்கு இவர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய வேலை. அதில் பெரிய பலன் பெற்றிருக்கின்றோம். இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது இது எப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றது, இவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால இதுக்கு கெஸ்ட்டாக வந்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது 2 டேஸ்னால் 3,500, 1 டேனா இட் இஸ் 1,750. ஸோ இதில் ஃபுட்டெல்லாம் ஆட் ஆகிருக்கு. இதில் வரும்பொழுது கண்டிப்பான முறையில் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு ஒரு பெரிய அம்பரலான்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்ன்றதை நான் வந்து ஒரு 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 அவ்வளோ ஃபேமாக நான் சொல்ல முடியும் என்னால். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்து இது நல்ல கவரேஜ் நீங்கள் கொடுக்கணுன்றது மீண்டும் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ இது இல்லாமல் பிஸ் ஃப்ளோர் பிஸ் கவர்னு இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் போய் ஒரு யூஎஸ்லேயோ இல்லை சைனாலேயோ போய் ஒரு சேம்பரோட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணணும்லாம் முடியாது. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் சைனா போனாங்க, ஒரு பெரிய டெலிகேஷன் வென்ட்டு. அங்கே போனால் தே வென்ட் டு ஆல் மேஜர் ஃபேக்ட்ரிஸ்.
இதெல்லாம் வந்து சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் போய் உங்கள் ஃபேக்ட்ரியை பார்க்கணும், உங்களுடைய சிஸ்டம்ஸ் 5 years ப்ரோக்ராமா இல்லை எப்படி நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் தனிப்பட்ட முறையில் எல்லாமே வந்து எஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி லைக் ஏப்ரலில் வந்துட்டு யூஎஸ் டெலிகேஷன் போகுது. ஸோ இப்போ நம்ம போட்ட உடனே 100 பேர் தான் போகலான்னா வித்தின் அ டே ஆர் 2 ஃபுல் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட மீட்டிங்கு ப்ளஸ் பெரிய ஃபேக்ட்ரி விசிட்ஸ் அங்கே போனால் நிறைய கற்றுக்குறோம். சரி அங்கே எப்படி பண்ணுறாங்க, இப்போ சைனாவில் போயிட்டு வந்தவங்களாம் அவ்வளோ இது சொல்கிறாங்க, அவங்க 20 years பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படிலாம் அங்கே வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது, எப்படி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. சி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறது அதெல்லாம் வேறு, பட் ஆஸ் அ டெலிகேஷன் போகும்போது நம்ம டாப் ஃபேக்ட்ரிஸ்லாம் போகும்போது அவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய க்ரோத்து இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சி இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ சென்னையிலேயே 12 மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் இஸ் இண்டஸ்ட்ரி விசிட். லைக் லாஸ்ட் மந்த் வந்து சென்னையிலேருந்து எல்லோரும் சென்ட் கோபன் கிளாஸ் ஃபேக்ட்ரி போனோம். ஸோ சென்ட் கோபன் கிளாஸ் ஃபேக்ட்ரி போனால் அவங்க அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிறாங்க உங்கள் மெம்பர்ஸ் பேர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னென்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே போனால் ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எவ்ரி இயர் கரிக்குலமில் 10 மீட்டிங் இருந்துச்சுன்னா 11வது மீட்டிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் கம்பல்சரியாக. அதுக்கு அடுத்தது தான் இந்த எஸ்கான்ன்றது எல்லா இப்போ 30 சாப்டரும் ஆல் த்ரூ த இயர் தனித்தனியாக தான் மீட்டிங்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் எல்லா 30 சாப்டரும் சேர்ந்துரும். அதுதான் இந்த திருவிழா எஸ்கான்ன்ற பேர். சார் இந்த ப்ரோகிராம்ல வந்து நீங்க டிஸ்கஷன் வந்து எது முக்கியம்னு சொல்லிட்டு growth-ஆ சஸ்டைனபிளா ப்ராஃபிட்டபிளா சொல்லிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடுத்த இடத்துக்கு போற வரைக்கும் உங்க மணி மைண்டடா தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுல எத்திக்ஸ் அதுல ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து ரொம்ப நம்ம கம்மியா தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் மொபைல் ரிலேட்டட் ரீசார்ஜ் நெட்வொர்க் பார்த்தா ஒரு 50 ரூபா பேசிக் ரீசார்ஜ் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 200 ரூபாய் வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு பிசினஸ் சர்க்கிள்குள்ள நம்ம இது பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? எத்திக்கலாக பிஸ்னஸ் பண்ணணுன்றதை வந்து ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் மேடம். ஏன்னா எத்திக்கலாக பண்ணலைன்னா you won't be able to stay in business for long. Customers will always find who's unethical and all. அதான் நடக்கும். இப்போ எத்திக்கலாக பண்ணக்கூடாதுன்ற அறிவுரையை நாங்கள் வந்து ஆணித்தரமாக, இது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன ப்ரைஸிங் மட்டும் இல்லை, இட் டேக்ஸ் அப் எவேஷன் ஆஃப் டேக்ஸஸ் ஆர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற மெத்தட், அதெல்லாம் வந்து எங்களுடைய வெர்டிகல்ஸில் அது ஒரு பார்ட். ஒரு மேனேஜிங் பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜி, எத்திக்ஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் அதை எல்லா ஃபோரும் நீங்கள் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு இது எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்க முடியாது. நீங்கள் எஸ்ஸை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, சிறு தொழிலாக இருந்தால் கூட நீ ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் வேலை பார்க்குறாங்களோ அதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது நடக்கின்றது. நீங்கள் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். Unethical practices, no. We strongly say no to unethical practices in our business. Finance நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இல்லைங்க. எப்படி ஃபினான்ஸ் வாங்கணுன்றது தெரியணும். We don't take responsibility of going and getting them ஃபண்டிங் தானே கேட்குறீங்க. ஃபண்டிங்கை வந்து கேபிட்டல் ஃபண்டிங்கும் சரி, லோன் ஃபண்டிங்கும் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை. இது வரைக்கும் 2200 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸ். நாங்கள் 3800 மெம்பர்ஸ் இருக்கோம். இது வரைக்கும் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆனது 2200. பட் பெரும்பாலும் வந்து ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அன்றைக்கி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபார் மெம்பர்ஸ். இது தவிர கெஸ்ட்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கெஸ்ட்டு இது மெம்பர். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம்னா, ஒரு நியூ இயராக இருக்குது, இதோட ஒரு பெட்டர் கிஃப்ட் வராது. இப்போ என்னுடைய கஸ்டமரோ, என்னுடைய அதர் பார்ட்னரோ, என்னுடைய டைரக்டரோ வந்தாங்கன்னா நான் ஒரு 3500 ரூபா அவருக்கு செலவு பண்ணுறேன்னு வச்சுங்க, இதோட பெட்டர் கிஃப்டே வராது. ஸோ மச் ஆஃப் லேர்னிங் இஸ் கோயிங் டு பி தேர். அதனால் நம்மளே எல்லாருக்கும் என்ன சொல்கிறோன்னா, நியூ இயர் கிஃப்டாக வந்து உங்கள் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் 5 பேரை சூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு இதை கொடுங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா தேர் ஆர் கோயிங் டு பி யுவர் கஸ்டமர் ஃபார் எவர். அந்த மாதிரி ஒரு வி அவர் செல்ஃப்ஸ் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி சச் அ important takeaways are there. Thank you. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies
1+2+3+ multiplex languages. Exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய plus. Wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.